இது தொடர்பாக மேலும் பேசுவதற்காக செய்தி அறையிலிருந்து நெறியாளர் காயத்ரி இணைகிறார். காயத்ரி, நீங்கள் தொடரலாம். நன்றி லாவண்யா. நம்மோடு இந்த விவகாரம் தொடர்பாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஒரு கால நிர்ணயம் செய்யறத குடியரசுத் தலைவர் ஏன் எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலிருந்து முதலமைச்சரினுடைய அந்த பல்வேறு கண்டன கேள்விகளை நீங்க எப்படி பார்க்கறீங்க? முதல்ல நிச்சயமாக அது ஒரு ஜனாதிபதி ஜனாதிபதி ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஃபரன்ஸில் வந்து இப்போ நீதிமன்றம் எடுத்துக்கொண்டாலும் அடுத்து பி.ஆர். கவாய் தான் சீஃப் ஜஸ்டிஸ். கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் தான் இதை டிசைட் பண்ணும். யார் முன்னால ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா தவறா என்று அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அதுவும் வந்துவிட்டால் அதன் பிறகு ஒரு அப்பீலுக்கான ஒரு இடமே கிடையாது. அப்ப நிச்சயமாக வரவேற்கக்கூடிய விஷயமா தான் காணுகிறேன். இதை யாரோ மிஸ்லீட் பண்ணி சிஎம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காருன்னு நான் கருதுகிறேன். அப்ப அந்த அடிப்படையில இது சாதாரணமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நடைமுறை அடிப்படையில கேட்கக்கூடிய ஒரு விளக்கம் தான் இதை பார்க்கணும்னு சொல்றீங்களா? இல்ல, இது அன்யூஷுவல் சிச்சுவேஷனாக தான் இருக்கிறது. நிச்சயமாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிச்சயமாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்புக்கு ஒரு எதிர்வினையாக இந்த ஒரு விளக்கம் கேட்பது கூட இருக்கிறது. பட் அப்படி இருந்தால் கூட என்னை பொறுத்தவரை இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக காண்கிறேன். ஏனென்றால் இப்ப அடுத்தது ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு இது போக முடியாது. இப்ப யார் இதை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றால் சிஜே உட்பட இருக்கின்ற ஒரு பெஞ்சு தான் இதை நிர்ணயம் செய்ய முடியும். ஏனென்றால் கேட்டிருக்கிறது ஜனாதிபதி. அப்ப அப்படி இருந்த சூழ்நிலை இது உருவாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை முக்கியமான நன்றாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. இந்த சிஜே என்பது யாருக்கும் வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர் பணியாற்றக்கூடிய ஒரு சிஜே. நிச்சயமா இது முடிஞ்சு வருகின்ற சிஜே கூட அப்படித்தான் இருக்கிறார். அப்ப அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த ஒரு 6 மாசத்துக்குள்ளாலே இந்த விஷயம் முடிவாகிவிடும். அந்த 6 மாசத்துக்குள்ளால முடிவாகிவிட்டால் நிச்சயமாக இது ஒரு முன்னுதாரணமாக இதை கேள்வி கேட்க முடியாத ஒரு இடத்துக்கு இந்த கேஸ் மாறிவிடும் என்று நான் கருதுகிறேன். இது அதன் பிறகு யார் என்ன வந்தாலும் வாட்டர் டைட் ஆகிவிடும். அதனாலதான் நான் கூறுகிறேன் இது ஒரு மிஸ்கைடட் ஸ்டெப்பாக தான் சிஎம் கிட்ட இருந்து நான் பார்க்கிறேன். நன்றி திரு ராதாகிருஷ்ணன். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.